இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னுடைய 100 வீடியோஸ்க்கு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 55,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வியூஸில் இடம் பெற்றிருக்காங்க. அதுலேயும் ராயன் பற்றி சும்மா ரேண்டமாக ஒரு போஸ்ட் போட்டேன். ராயனுடைய சாங்ஸை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்ட அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நியர் 20K வியூஸ் கிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதுதான் நம்ம வீடியோவோட ஹையஸ்ட் வியூ. ஸோ அதுக்கு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த படத்தோட ட்ரைலர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கும் அந்த வியூஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூடியூபு கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடு, என்ன ரெக்கமெண்டில் போட்டு விடு. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2014 2 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே அது ஸ்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற படம். 10 வருஷம் ஆயிடுச்சு. அதை நம்ம அன்றைக்கே பேசணும் தானே. ஏன் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்னா அந்த திரைப்படத்தோடைய விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு சனி ஞாயிறு அந்த மாதிரி டைம்ல தான் அந்த வீடியோ போடுவாங்க. அப்படி போட்டாதான் அந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மலான ஃபீல்ல அந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமாங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து இது பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸா போய் சில படங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், சில படங்கள்லாம் பசங்களா போய் பார்க்க வேண்டியது இருக்கும். ரசிகர்கள் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த FTFS அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறது வந்து ரசிகர்களுக்கானது. குடும்பங்கள் அல்லது ஆவரேஜான ஆடியன்ஸ், இந்த ஏ சென்டரு, பி சென்டரு, சி சென்டர்னு ஆடியன்ஸ் பிரிகிறாங்களே, அப்படி இருக்கிற ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத நாளே வந்து ரிவ்யூன்னு ஒன்று கொடுத்து அந்த ரிலீஸ் ஆகி பறக்க அந்த படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் பிரிண்ட், ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு பறக்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஹாயா இது பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் ஒரு சிலர் நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு இல்லை நாங்கள்லாம் வந்து ரிவ்யூ பண்ணால் மிட் நைட்டில் தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் வந்து சாயங்கால ஷோ தான் வாங்கி நாங்கள் படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து மத்தியானம் நல்லா பறக்க படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலமாக ரிவ்யூ போடுவாங்க. ஓகேங்களா? அதாவது படம் பார்த்த வேகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ போடக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. மேபி தேட்டருக்கு ரொம்ப பக்கத்திலே தான் இருப்பாங்க போல. ரைட், ஓகே. இப்போ என்னடா இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கு அப்படின்னா விஷயத்துக்கு வா. 10 வருஷம் ஆச்சுங்க. 10 years ஆஃப் VIP அண்ட் 10 years ஆஃப் சதுரங்க வேட்டை. இதில் நான் ஃபர்ஸ்ட் பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 years ஆஃப் VIP. அதாவது நடிகர் தனுஷ் அவர்களுடைய தயாரிப்பில் 25வது திரைப்படமாக வெளியாயிருக்கு வேலையில்லா பட்டதாரின்ட்டு. டைரக்ஷன் யாருன்னா வேல்ராஜ் அவர்கள். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவங்க தான். தனுஷ் அவர்களும் அந்த இயக்கம் அந்த இதுல எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இடையா ஒர்க் பண்ணியிருக்காப்ல. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்ல. மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே அனிருத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் அனிருத் வந்து இசையமைச்சிருப்பாப்ல. அப்படிங்கிறத விட அப்படியே இசையை வாரி வழங்கியிருப்பாப்ல. அதாவது சாட் பஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், சிம்பனி இசை, அதுக்கப்புறம் லூப்ஸ் வந்து அந்த இதுக்கு யூஸ் பண்ணாமல், அதுதான் விண்டேஜ் அனிருத். அப்போ இருந்த அனிருத் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சும்மா ஒரு படத்துக்கு ஒரு பாட்டை ஹிட்டு கொடுத்துட்டு ஒரு பாட்டில் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த விஐபியில் 8 பாட்டு இருக்கா, அதாவது 6 பாட்டு 2 தீம் மியூசிக்கு எல்லாமே அப்படி சாட் பெஸ்ட். ஹங்காமாவில் போட்டு அப்போ ஹங்காமா தான் ஃபேமஸ்ஸு. அதிக பேரால் கேட்கப்பட்ட சாங் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஐபி டைட்டில் சாங். ரைட், அப்படி இருந்த ஒரு பீக் DNA அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே சாட் பஸ்ட் தான். அதுக்கு இப்போ கூட ஒரு உதாரணம் சொல்லலாம், திருச்சிற்றப்பலம். அந்த திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே நல்லா ரசிக்கும்படியா கேட்கும்படியா சாட் பஸ்ட் சாங். ஸோ விஐபியில் டிஎன்ஏனாலே சாட் பஸ்டர் கன்ஃபார்ம். ஓகே, சரி, ஓகே. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு விஷயத்த செஞ்சுருப்பாங்க. அதுலேயும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாடல்களை பற்றி பேசுகிறேன். படத்தை பற்றி அப்புறம் லேட்டாக பேசலாம்.
பாடல்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன். என்னைக்குமே ஒரு திரைப்படம் எப்பயுமே சினிமால இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா கொண்டு போறதே வந்து அந்த படத்தோட பாடல்களை நம்ம முன்னாடியே பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரசிகர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகும். ரைட், பாடல்கள் நல்லா இருக்குன்னா அது எந்தெந்த இடத்துல அந்த பாடல்களை பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி செட் ஆகும். ஸோ அதுதான் வந்து அந்த அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப மெயினாக பார்க்கப்படுது. ஸ்டில் தனுஷ் அவர்கள் இப்பயும் அதுதான் ராயன் திரைப்படத்திலையும் நம்மளுக்கு ஃபீல் கொடுத்துருக்காப்புல. ரைட், சரி, ஓகே. பாடல்களில் ஃபர்ஸ்ட் வந்து வர்ற பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டக்கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெப்பி சாங். ஓகே, இன்ட்ரோ சாங், கொஞ்சம் பெப்பி சாங். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரகுவரன்கிறவர் கொஞ்சம் தத்துவம் பேசுவாப்புல அந்த பாடல்களில். அவர் வந்து தத்துவம் பேசுகிறாருன்னா என்ன மூடில் இருப்பார், நல்ல தண்ணி அடிச்சுட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி தத்துவம் கொடுப்பாப்புல. அந்த தத்துவம் பாடல் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டக்கருவாடு. இது என்ன வாட்டக்கருவாடு அப்படிங்கிற வார்த்தை எனக்கு அப்பையிலேருந்து புரியல. பட் நான் ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்னா சிங்காரவேலன் சொல்லிட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், குஷ்பு அவர்கள், அப்புறம் வந்து பிரபுன்னு நினைக்கிறேன், இல்லை பிரபு இல்லை, மனோ, சிங்கர் மனோ, ரைட், சிங்கர் மனோ, அப்புறம் வடிவேலு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த இதில் வந்து வடிவேலு அவர்கள் சொல்கிற டைலாக் இது வாட்டக்கருவாட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைலாக் தான் இந்த இதில் பாடலாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. காப்பிரைட்லாம் கிடையாது, அந்த டைலாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வடிவேலுனாலே காப்பிரைட் கொடுக்காம யூஸ் பண்ண வச்சுருவாரு டெம்ப்ளேட்லாம். சரி, ஓகே, ஃபைன். அந்த பாடல் நல்லா இருக்கும். அதுவும் அனிருத்தும் தனுஷும் சேர்ந்து, அதாவது இந்த ஏ காக்கா கருப்பு பேட்டா செருப்பு ஸ்ட்ராங்கா இருடா புரியாது அப்படின்னு அனிருத் ஆரம்பிப்பாப்ல. ஏ மாம்பழம் இனிக்கும், அப்புறம் என்னது மாங்காய் புளிக்கும், இதுதான் வாழ்க்கை மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாறுவாங்க. அதாவது மாறாதுன்னா டக்குனு தனுஷ் வருவாப்ல. அவங்க பாடும்பொழுது நல்லா பாடுனாங்கப்பா. ஆனா நான் பாடும்பொழுது குறுக்கண்ட மே கமிங் அப்படின்னு சொல்லி கௌஷிக் வந்து கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு போயிட்டாப்ல. தப்பா எடுத்துக்காதீங்க கைஸ். சரி, ஓகே, ஃபைன். அப்புறம் ரெண்டாவது அந்த பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடல் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் சாங். ஓகேங்களா, கரெக்டா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருந்த சாங்கு. இங்க பாரு கூத்து ஜோரு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த பாட்டு. அதாவது அமலாபாலுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் செட் ஆகுற மாதிரி ஒரு சாங். ஓகே, அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு சாங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊதுங்கடா சாங்கு. அது வந்து மோஸ்ட்லி நம்ம மாதிரி சிங்கிள் பசங்க, வாழ்க்கையில மிடில் கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கு ஒரு மாதிரியா ஆறுதல் சொல்ற சாங்கா இருக்கும். ஆறுதல்ங்கிறதோட நம்மளுடைய வலியை வந்து அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெயின் ஆஃப் ரகுவரன் நினைக்கிறேன், ரைட்? இல்ல ஏதோ சம்திங் அந்த தீம்க்கோ சாங் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன சாங்கோ அதுதான் கரெக்டாக இருக்கும், அது கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கும். தனுஷ் அவர்களும் நல்ல லிரிக்ஸ் எழுதியிருப்பாப்ல, அனிருத்தும் இந்த படத்தில் பாடியிருப்பாப்ல. ஸ்கிராட்ச் வெர்ஷனில் தனுஷே இந்த பாட்டை பாடியிருப்பாங்க, ரைட்? ஓகே, அடுத்து 4ஆவதாக வர்ற பாடல் ரொம்ப மனதை இருக்கக்கூடிய ஒரு பாடல். இறுகி போய் அப்படியே இறங்கி செஞ்சிருப்பாப்ல அனிருத்து. அம்மா அம்மா பாடல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மேலே எவ்வளோ ரகுவரன்கிற ஒரு பாசம் வச்சிருப்பாருங்கிற கேரக்டர் வந்து அந்த இதை வந்து நிலைநாட்டுற மாதிரி. அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அம்மா இல்லாத ஒரு பையனாக வாழ்றாப்புல. அந்த வாழ்க்கையோடைய விஷயத்தை பற்றியும் ப்ளஸ் எந்த சூழ்நிலையும் அம்மா வந்து கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாங். அதில் தான் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, ரைட்? ஓகே, எல்லா அந்த 6 பாடல்களில் தனுஷ் அவர்களும் நம்ம அனிருத் அவர்கள் தான் மாறி மாறி பாடியிருப்பாங்க. இந்த ஒரு பாட்டில் மட்டும் ஜானகி அம்மா வந்து பாடியிருப்பாங்க. மொத்தமே இந்த படத்துல 3 சிங்கர்ஸ் தான், 6 ட்ராக் தான், 2 தீம் ட்ராக்கு, சாட் பஸ்டர், ரைட்? இப்படியும் சாட் பஸ்டர் கொடுக்கலாம். ரொம்ப யாரையும் ரொம்ப பெரிய சிங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணாம வெறும் 3 சிங்கர்ஸ், 2 சிங்கர்ஸ் இல்லை 4 சிங்கர்ஸ் வச்சு கூட ஒரு பாட்டை வந்து நான் வந்து சாட் பஸ்டர் கொடுக்க முடியும், ஒரு படத்துக்கு நான் ஒரு ஆல்பம் சாட் பஸ்டர் கொடுக்க முடியும்னு சொல்லி அனிருத் சார் வந்து நமக்கு நிரூபிச்சிருக்காப்புல. சரி, ரைட், ஓகே. அப்புறம் 5ஆவதா வெளியாகிற பாடல், 5ஆவதா வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போ இன்று நீயாக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரகுவரன் வந்து வேலை கிடைச்சி ஒரு மாதிரி இதாகிருப்பாப்புல. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமலாபால் வந்து ஒரு ஹோப் கொடுத்து லேட்டராக வந்து லவ் ட்ராக், அது ஒரு லவ் ட்ராக் ஒன்று போகும், ரைட்? ஓகே. அப்புறம் 6ஆவதா வர்றது தான் வேலையில்லா பட்டதாரி சாங். ஓகே, அந்த சாங் வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அது பல பேருடைய மோட்டிவேஷனல் சாங்காக அது இருக்கும், ரைட்? அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தீம் மியூசிக் வந்து இடையில வரும். அதுவும் அந்த 2 தீம் மியூசிக்குமே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து முடிஞ்சிடும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம்ஸ் வச்சு நல்லா கவர் பண்ணியிருப்பாப்புல. பாடல்கள் இவ்வளோதான், ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபி திரைப்படத்தில் பாடல்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம், ரைட்? இப்போ அடுத்து கதையை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஓகே,
அதாவது படத்தோடைய கதை ஓபன் பண்ணா ரகுவரன் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேங்களா, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பத்தி தான் கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. அதாவது நம்ம வந்து ஸ்கூல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழியா ஸ்கூல் முடிச்சு இன்ஜினியரிங் சீட்டுக்காக சில விஷயங்கள் போராடி அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்ஜினியரிங் சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாகி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாப்புல, 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாப்புல. நிறையா தம் அடிக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து தவறான பழக்கங்களும் அவருக்குள்ளே இருக்கும், தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான மேட்டர்லாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப அவர் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து நானும் இன்ஜினியர் தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றிட்டு இருப்பாங்க. அதாவது இன்ஜினியரிங் படித்தா அந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்காது. ஆனால் இப்போ நான் நௌக்கரி ஆப் ஓப்பன் பண்ணால் இன்ஜினியரிங் படித்தவனை தான் வேலைக்கு எடுக்கிறான். லிங்க்டினாக இருக்கட்டும், நௌக்கரியாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்களுக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அதிகமாக மதிப்பு இருக்கிறது வந்து பிகாமு, எம்சிஏ, பிசிஏ கூட இல்லை, எம்சிஏ படிச்சிருக்கணும். அப்புறம் எம்பிஏ படிச்சிருந்தா இந்த 3 டிகிரி தான் ஆர்ட்ஸில் உடனடியாக வேலை கிடைக்கும். அப்புறம் அந்த மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் தனிப்பா, அது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிபாம் அப்படின்னு ஒன்று படித்தா ஃபார்மசியில் வேலை. அப்புறம் ஃபார்மசியில் பில்லிங் போடுற வேலையெல்லாம் இப்போ அவங்களே சேர்த்து பார்க்குறாங்களாம். அதனால எங்களை மாதிரி பிஎஸ்சி அதில் படித்து வெறுமனே பிஎஸ்சியில் நர்சிங் மட்டும் தான் வேலை கிடைக்கும். வெறுமனே பிஎஸ்சி படித்து இந்த ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி படிக்கிறவனுக்கு கூட லேப் அசிஸ்டண்ட்டாக போயிடலாம். ஆனால் ஃபிசிக்ஸில் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு கூட எம்எஸ்சி படிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுனா தான் ஃபிசிக்ஸில் லேபு, கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக போகிறதுக்கும். பட் நாங்கள்லாம் மேக்ஸ் படித்தோம். எத்தனை பேரோட சாபத்தை உள்ள வாங்கியிருக்கோன்னு தெரியல, பிஎஸ்சி மேக்ஸ் படித்த எனக்கு வேலை கிடைக்கல. ஆனால் விண்ணை தாண்டி வருவாயா படத்துல த்ரிஷா அவர்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு எப்படிதான் அவங்க வந்து ஒர்க்லாம் போனாங்களோ அது ஒன்று இருக்கு. சரி, நம்ம அதை பத்தியே பேச வேண்டாம். எனக்கு ஜிவிஎம் சார் மேலே இது ஒரு சமக்கம். நானும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன், எனக்கு அந்த ஜாபே ஒன்று கிடைக்கல. எப்படி விண்ணை தாண்டி வருவாயால ஜெஸ்ஸிக்கு இருந்து ஒரு ஜாப்ல வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லிடுங்க ஜி சார். ஓகே, இது என்னோட ஆத்திரம். இதெல்லாம் நான் எங்க போய் தீக்கிறதுன்னு தெரியல. இவனுங்க என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சிடறானுங்க, இன்ஜினியரிங்க்கு எல்லாம் இதே கிடைக்காது, வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கும், அவர் நினைச்ச வேலைக்கே அவர் போகணும் அப்படின்னு தான் அவர் வந்து வைராக்கியத்தோட தான் அவர் இருப்பாரு. ஏன்னா நிறைய ஆஃபர் வரும், ஆனா அந்த ஆஃபர்லாம் அவர் வேணான்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், நான் வீடு கட்டுறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி மட்டுமே படிச்சு அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வீட்லயே உட்காந்துருப்பாப்புல. இவர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபின்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுவாப்புல. அது ஸ்டேட்டஸ் அதை செக் பண்ணுறதுக்கு அவர் தம்பி இருப்பாப்புல. அவர் தம்பி என்னன்னா இதே இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடியில் வேலை பார்ப்பாப்புல. ரைட், அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலியான தம்பி. என்னன்னா அவருக்கு படிச்சதுக்கு உடனே படிச்சதா கிடைக்கல, ஏதோ ஒன்று படிச்சிருப்பாப்புல, ஐடியில் எடுத்துக்கிட்டானுங்க. ரைட், அந்த மாதிரி தான். ஓகே ஃபைன். இப்போ வந்து இது அந்த அளவுக்கு போயிடுச்சா. அப்பா வீட்டில் இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் அப்பாவுக்கும் அப்படியே இருப்பாரு, அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகனி சார் நடிச்சிருப்பாப்புல. அம்மானா நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னா நடிக்கிறது இல்லைங்க, வாழ்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரண்யா பொன்வண்ணன். ஓகேங்களா, இந்த படத்துல இந்த 4 கேரக்டர்ல இந்த 3 கேரக்டர் ரகுவரன் இருக்கிறது, ரகுவரனோட அப்பா, ரகுவரனுடைய அம்மாவான சரண்யா பொன்வண்ணன், அப்புறம் ரகுவரனோட அப்பா வந்து சமுத்திரகனிங்களா. மொத்தம் இந்த 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நேஷனல் அவார்டு வின்னர் இல்லை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 பேர் நேஷனல் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. லேட்டரா சமுத்திரகனி சார் வந்து விசாரணை படத்துல ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. ரைட், இதெல்லாம் ஓகேவா? சரி, இதுதான் இந்த 4 கேரக்டர்ஸ் தான் அந்த படத்துல இருக்கும். அந்த வீடோட லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யாரடி நீ மோகினி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு, மித்ரன் ஜவஹர். ரைட், அந்த டைரக்டர் அவர் இயக்கிய செல்வராகவன் அவர்களுடைய எழுத்துல தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. நயன்தாரா அப்புறம் கருணாஸ் அப்புறம் நிறைய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கோம். அந்த யாரடி நீ மோகினியில நம்ம லேட் ஆக்டர் ரகுவரன் சாரோட சேர்ந்து கடைசி படம், அவரோட சேர்ந்து இந்த படத்துல தனுஷ் அவர்கள் நடிச்சிருப்பாப்ல யாரடி நீ மோகினியில. அதுல வந்து அந்த வீடு லொகேஷன் இருக்குல்ல, அந்த வீடு லொகேஷனை தான் இந்த விஐபி படத்துல பயன்படுத்திருப்பாங்க. ஒரு சென்டிமெண்டலா இந்த படத்துல ரகுவரன் சாரோட பேரையே நம்ம வச்சுப்போம், ரகுவரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு டயலாக்கும் ஒரு தனி ஃபேஸ் பண்ணி, தம்பி பேர் கார்த்தி, அண்ணன் பேர் ரகுவரன், அது என்ன அவன் பேர் மட்டும் ஹீரோ பேரு, எனக்கு மட்டும் என்ன வில்லன் பேரு அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். அது அண்ணன் தம்பிக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குங்கிறத போற போக்குல அப்படி தட்டி விட்டுருப்பாப்ல, பயங்கரமா இருக்கும். அப்புறம் ஹாரி பாட்டர்னு சொல்லி ஒரு நாய் வளர்ப்பாப்ல. எப்படி நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு படத்தோட இது வந்து அப்படி இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு.
ரைட். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். அப்புறம் ஹீரோயின் என்ட்ரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அமலா பால். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்டாக இருப்பாங்க, ஷாலினிங்கிற பேரில். அவங்க அம்மா, அவங்க அப்பா. அவங்க அப்பா கேரக்டர் மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க, அவங்க அம்மா கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். பொம்மலாட்ட சீரியல் பார்ப்பாப்புல. அப்புறம் ஏதோ பால் விளையாட போகும்பொழுது, ஏதோ கிரிக்கெட் விளையாட போகும்போது பால் எது வெளியில் விழுவோம், உள்ளே விழுவோம், பால் எடுக்கிறதுக்காண்டி வருவாங்க. ஒரு பொம்மலாட்ட சீரியல் பார்ப்பாங்க. அப்புறம் வெளியில் வர்றப்ப சமுத்திரகனி சார் திட்டுவாப்புல. அதாவது சமுத்திரகனி சார் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாப்புல, ஆனால் கவுண்டர் அங்கங்கே விழு செம்மையாக இருக்கும். அதெல்லாம் அடிக்கடி மொட்டை மாடியில் தான் உட்காந்துருப்பாப்புல. நம்ம ரகுவரனாலே ஏதாவது ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு மொட்டை மாடியில் உட்காருவாப்புல. மொட்டை மாடி ஹீல்ஸ் எவரி மிடில் கிளாஸ் பீப்புள். என்னையுமே சரி, நானுமே மொட்டை மாடியில் தான் உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, என்னப்பா ஹைவேஸில் உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு ஹைவேஸ் தான். மெயின் ரோட்டில் எங்கள் வீடு ஒட்டி இருக்கு. ஸோ நான் என்ன பேசினாலும் வண்டி சத்தம் அங்கங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, இதே நமக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். சம்டைம்ஸ் ரொம்ப அனாயிங்காகவும் ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். ரைட், ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி தான் நகரும், ஒரு ஸ்மூத்தாக நகரும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட். வேலையே கிடைக்காம இருக்கிற விரக்தியில், அதுவும் குடும்பத்தால் கிட்டத்தட்ட ஒதுக்குற நிலைமையில இருக்கிற ரகுவரன். அவர் வந்து ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணுவார். கிட்டத்தட்ட 40,000 அதில் சேமிப்பார். நம்ம ஷாலினிங்கிற கேரக்டருக்கு வந்து 40,000க்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாப்புல, ஒரு ஆப்பிள் ஃபோனு. அந்த ஆப்பிள் ஃபோன் வாங்கணுங்கிறதுக்காண்டி கால் சென்டரில் இருப்பாரு. அந்த கால் சென்டரில் 50,000 சம்பளத்துக்கு கால் சென்டரில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓத்தாய்ப்பாங்க பாருங்க. அதெல்லாம் காண்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் பிபிஓ சர்வீஸ்க்கோ இல்லை வந்து நான் வந்து இதுக்கெல்லாம் இன்டர்வியூ போகும்பொழுது, நான் ஒரு 4 மாதம் வேலை செஞ்சப்போ வாங்கின சேலரியில் ஒரு 3,000-4,000 குறைச்சி நாங்கள் கொடுப்போம். 6 மாதத்துக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்க மாட்டோம். ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் பர்மனெண்ட்டாக மாற்றினாங்க, அது வேறு விஷயம். நான் அதுக்கு வரல. அது அப்ரைசல்னு சொல்லி அப்புறம் நம்மளை வேறு வேலை தேட சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். நான் அதுக்கெல்லாம் வரல. நான் இங்கே இதிலே பேசுகிறேன். அப்படிலாம் வந்து பிபிஓலையோ கால் சென்டர்லையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி சம்பளத்தை கொடுத்து தான் வேலை வாங்குவாங்க. அதுவும் நாங்களாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் எங்களுக்கு உடனடியாக கிடைக்கிற ஜாபே இந்த இதுதான், இந்த கால் சென்டர் தான். அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும் ஒரு சில கம்பெனியில். ஒரு சில கம்பெனியில் நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்கள தான் எடுத்துப்போம், நாங்கள் கோயம்புத்தூரில் உள்ளவங்கள தான் எடுத்துப்போம், நாங்கள் மதுரையில் இருக்கிறவங்கள தான் எடுத்துப்போம், நாங்கள் திருச்சியில் உள்ளவங்கள தான் எடுத்துப்போம்னு சொல்லுவானுங்க. அது வேறு விஷயம். நான் அதெல்லாம் என்னடா அப்படின்ட்டு இருக்கோம் எனக்குலாம். ஏன் நாங்கள்லாம் வந்து வேலை செய்ய மாட்டோமா, நாங்களாம் மனுஷங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர், நாங்கள்லாம் பின்தங்கிய மாவட்டத்துலேருந்து வரோம். எங்கள் ஊரை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு வெளியூரில் போய் என்ன எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கோ அதை நம்ம இங்கே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. சில பேர் அங்கேயே செட்டில் ஆகி இந்த ஊரை மறந்துடுவானுங்க, அது வேறு விஷயம். சரி, ஓகே. ஏன்னா அது வந்து இந்த படம் ரொம்ப வாழ்வியல் தன்மையோடு இருக்கும். லாஜிக்கே இல்லாத ஒரு சீனுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு இதாகும். வந்து சரண்யா பொன்வண்ணன் வந்து அரைஞ்சிருவாங்க, அப்படியே தண்ணி அடிச்சுட்டு ஊதுங்கடா சங்கு பாடுவாப்புல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ரகுவரனுக்கும் ஷாலினிக்கும் ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடும், சின்னதாக ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடும். அதில் வந்து எனக்கு கார்த்தியை விட ரகுவரன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியே போவோம், அப்படியே இப்போ சைஸாக மூவ் ஆகும். அப்புறம் வந்து ஒரு காமெடி சீன் ஒன்று, ஒரு காமெடி சீன்னு கூட சொல்லலாம். அதை 2 பேரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறது, இதுதான் பயங்கர இதாக இருக்கும். அந்த சைக்கிள் கேரக்டர் ஒன்று வரும். அந்த சைக்கிள் கேரக்டர் நான் விட்டுட்டேன் பாருங்க. எங்கள் அப்பா வந்து 7th ஸ்டாண்டர்டில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேங்கிறதுக்காக இந்த சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் இது இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அவர் அப்பா மேலே அவ்வளோ பாசம் இருந்தாலும் ஒரு 7ஆம் பொருத்தமாக கருத்து மோதல் ஏற்படும். இந்த மாதிரி வேலை கிடைக்காம இருக்கிற ரகுவரனை அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுவாப்புல. செகண்ட் பார்ட்டில் அப்படியே சப்போர்ட்டிவாக இருப்பாப்புல. அப்பானாலே அப்படிதான். ஓகே, ரைட். அப்படின்னு அழகாக போவோம். கதை வந்து அப்படியே அழகாக நகரும். கடைசியில் ஒரு சின்ன அப்படியே ஒரு அதாவது படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். படத்தோட கிளைமேக்ஸில் தானே எப்பயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, அந்த மாதிரி சரண்யா பொன்வன் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே ரகுவரனோட லைஃப் அப்படியே மாறும். அது வரைக்கும் அப்படியே வேலை இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்த ரகுவரன், ரொம்ப விரக்தியில் இருந்த ரகுவரன் அப்படியே என்ன ஆகும்னா, அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவருடைய துயரங்கள் போகிற மாதிரி. அவர் அந்த அம்மா செத்ததுக்கு இவர் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. சமுத்திரகனி சார் வந்து பயங்கரமாக திட்டிருப்பாப்புல. இந்த ஃபோன் எடுக்காமல் விட்டதுனால அப்படி இறந்துட்டதா, அதாவது அவங்களுக்கு மூச்சு வாங்கியிருக்கு போல. இவங்களுக்குள்ள குடும்ப சண்டை, அம்மாட்ட பேச மாட்டார், அரை வாங்கிட்டாரு, அந்த மாதிரி இருக்கும். வேலையில்லா பட்டதாரி இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ செகண்ட் ஹாஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் ஆஸ்துமா வந்து கொஞ்சம் ஆஸ்துமா பொசிஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்துட்டாங்க, ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாட்டி ஃபோன் போட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட அவுட்டிங்கில் இருக்கிறனால ஃபோன் வரும், அதை அட்டனே பண்ண மாட்டார், அப்படியே இருப்பாப்புல. ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாப்புல. ஏன்னா வீட்டில் தான் அடிச்சிட்டாங்கல்ல.
இன்ஃபேக்ட் அந்த 40,000 ரூபாய் விஷயம் அவன் வந்து கார்த்திக் வந்து 40,000 தொலைச்சிருவான். அந்த 40,000 தொலைச்ச 40,000 ரூபாய் வந்து நான் இது மாதிரி 40,000 தொலைஞ்சிட்டுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்கிட்ட கடன் கேட்பான். இவனும் கொடுப்பான் அந்த 40,000. ஆனா இவர் வந்து நம்ம சமுத்திரகனி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50,000த்துல 10,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுத்தா மீதி 40,000 இவனே வச்சுக்கிட்டான் போல அப்படின்ட்டு சொல்லி ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஓடும் வீட்டுல. கான்வர்சேஷன் ஓடும்போது இவர் வந்து சட்டனா ஒன்றும் கான்வர்சேஷன் இல்லை, சரி போ அப்படின்னு ஒரு வார்த்தை தான் மணிக்கணக்காக யோசிப்பாப்ல. என்னடா இது, நம்ம அப்பா வந்து எப்பயுமே கரிச்சு கொட்டுவாரு, இந்த விஷயத்துல கொஞ்சம் சைலண்டா இது பண்ணிட்டாரு, மூவ் பண்ணிட்டாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிப்பாப்ல. உடனே இவர் வந்து சிகரெட் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ரூம்குள்ள சிகரெட் பிடிக்கிறது வந்து பார்த்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் வரும். அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு சீன் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த சீன் வரும் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லிட்டோம், ரைட்? போன வீடியோல நம்ம அதை பற்றி பேசிட்டோம். நான் அதுக்கு முன்னாடி உள்ள சீனை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. வீடு வந்து அப்படியே வெறிச்சோடி இருக்கும். யாரும் ரகுவரன்ட்ட பேச மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சமுத்திரகனி சாரும் அவரும் ரகுவரன் அந்த கேரக்டரும் பேச மாட்டாங்க. அப்படியே போவோம். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரபி அப்படிங்கிற கேரக்டர், அவங்க தான் வந்து அந்த அனிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல, சுரபிங்கிற நடிகை அனிதாங்கிற கேரக்டர்ல வருவாங்க. அவங்க அப்பா அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன், பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு லங்ஸ் டொனேட் பண்ணாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு லங் கேன்சர் வர்ற மாதிரி இருந்துச்சு, உங்கள் அம்மா தான் வந்து என் பொண்ணை உயிர் காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது லிட்ரலி ரகுவரன் வந்து கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட்ல இதானே அந்த அனிதாங்கிற கேரக்டர் வந்து அம்மாவா நினைச்சு ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தத்தோடைய உச்சத்துக்கு போகும். என் அம்மா வந்து இந்த பொண்ணு உருவத்துல வாழ்றாங்க அப்படின்னு அப்படி ஒரு தீர்க்கமான ஒரு மனுஷனா, கிட்டத்தட்ட நெஞ்ச நக்கிற மாதிரி பேசுவாப்புல. ஆனா எப்படி சொல்றது, நல்லா கன்வின்சிங்கா இருக்கும் அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு அது தேவை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சில சமயம் அது பார்ட் 2ல கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம அடுத்து இதுலேயே பேசுவோம், அப்படியே பேசுவோம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரகுவரனுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிற ஒரு ஓனர், அவருடைய பொண்ணுக்கு தான் இவங்க அம்மா வந்து, அதாவது சரண்யா பொன்வண்ணனுடைய உடல் உறுப்பை தானம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு ரகுவரன் சாருக்கு வந்து வேலை கிடைச்சிடும். என்டையர் ஹிஸ்ட்ரி எல்லாமே விவரிச்சிருப்பாங்க, ரைட்? ஓகே ஃபைன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு அடிச்சு அப்புறம் மேலே வந்து ஒரு வீடு கட்டுவாப்புல, ஐ மீன் ஒரு டென்ட் கட்டுவாப்புல. அது வந்து வீடுன்னு அவரே கன்சிடர் பண்ணிப்பாப்புல. நாளடைவில் அந்த வீடு தான் அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இவங்க சைடில் ஒரு பக்கத்து வீட்லேயே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அதுவும் டென்டிஸ்ட், இவர் வேலையே இல்லாமல் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டென்டிஸ்டே வந்து லவ்வராக இருக்கிறது, அப்புறம் வந்து மாதம் 50,000 ரூபாய்க்கு கால் சென்டரில் வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஆனா ஒரு மோட்டிவேஷனல் படத்துல இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சில்லியான திங்ஸ்ல வந்து கோட்டை விட்டாங்களே அப்படிங்கிற ஒரு காண்டு எங்களுக்குள்ள இருக்கு. சரி ஓகே ஃபைன். அப்படியே அழகா வேலை செய்யற இடத்துல அழகு சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இதாகும். அப்படியே அவரு கூட பார்த்தீங்க அப்படின்னா செல்முருகன் சாரும் வருவார். அந்த கேரக்டரும் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கோம். அப்படியே அழகாக அவர் அங்கங்கே டைமிங்கில் கவுண்டர் போடுவாப்ல, சும்மா நான் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன் அப்படிங்கிற டைலாக் இருக்கட்டும். இவனுக்கு முகக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளோ நல்லவனுக்கு மாதிரி தெரியலையடா அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அதானே நடிச்சிங்க, அப்போ நான் அதில் நடிச்சா தப்பு இல்லையே அப்படிங்கிற இதாக இருக்கட்டும். அதாவது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். எடுத்தோடனே ஒரு பிக் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரகுவரன் சார் வந்து பாப்பாப்ல, அவருக்கு அசிஸ்டண்டா பார்த்தீங்க அப்படின்னா சீனியராக இருக்கிற விவேக் சார் வந்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். எந்த ஒரு கம்பெனிலையும் சீனியர் இவ்வளோ இழிச்சவாயனெல்லாம் இருக்க மாட்டான். பட் இந்த படத்தோட காமெடிக்கு அது கரெக்டாக ஆப்டாக அமைஞ்சிருச்சு. அழகாக போவாப்ல, அழகாக போய் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஃபைன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லாம் செக் பண்ணும் பொழுது அங்கங்கே கொஞ்சம் எங்களுக்கு தரமான கல்விகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல மேஸ்திரி அந்த மாதிரிலாம் இருக்காம பொருள் சப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கான்ட்ராக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட ஒரு பையன், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டாப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க தான் எடுத்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க தான் எடுத்து பண்ணுவாங்க. அருண் அப்படிங்கிற கதாபாத்திரம் இந்த இடத்துல வரும். அந்த கதாபாத்திரம் வந்து ரகுவரன் மாதிரி லோக்கலாக இருக்கிற பசங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லி ஹை கிளாஸாக இருக்கும் அது. அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரோட சின்னதாக ஒரு மோதல் என்னன்னா, இவங்க கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணி அவ்வளோ பெரிய பில்டிங் வந்து கட்டணும் அப்படிங்கிற கான்செப்டில் வருவாங்க. அப்படியே ஃபைனலாக இவங்க ரகுவரனுக்கு வந்து இந்த டெண்டர் அமைஞ்சிரும்.
டெண்டர் அமைஞ்சோடனே இவர் வந்து எப்படியாவது அதை டிஸ்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அது விட்டுருவாப்புல, சும்மா எப்படியாவது செய்யணும் ஆனால் கொஞ்சம் நாசுக்காக செய்யணும்ட்டு அப்படியே விட்டு பிடிப்பாப்புல, விடுவாப்புல. இவர் வந்து அங்கே இருக்க கான்ட்ராக்டர்ஸ் இதெல்லாம் வந்து வில்லனுக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் வேண்டாம், அந்த மாதிரி பொருள் தான் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பிவிட பார்க்கும். ஆர்ட் டைரக்டர் கிரண் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாப்புல, அதாவது வில்லனுக்கு சப்போர்ட்டிவாக அவர் நடிச்சிருப்பாப்புல. அவர் நல்ல அந்த லுக்குக்கு நல்ல வில்லன் மாதிரி இருப்பாப்புல. ஆக்சுவலாக அவர் ஆர்ட் டைரக்டரு, அதை இங்கே ஹைலைட்டு. வீடு கட்டுற ஒரு படத்துல வீடு இடிக்கிற சம்பந்தமான ஒரு கேரக்டர்ல எடுத்து நடிக்கிறதுக்கே ஒரு பெரும் தைரியம் வேணும். ஏன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய மனசு வேணும், தைரியங்கிற பாருங்க, பெரிய மனசு வேணும். ஏன்னா அவர் வந்து ஆர்ட் டைரக்டர். அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தனோட ப்ராஜெக்டை இடிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம், கலைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அதை ஏத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு பாருங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் அங்கங்கே சில இந்த ஃபீல்டு ஒர்க்கில் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம விவேக் சாரோட காமெடி அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கும், ஓகேங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஸ்டார்ட் ஆகும். எங்கன்னா இன்ஜினியர்கிட்ட பிளானை மாற்றி கொடுத்துட்டு இவங்களுக்கு அது மாதிரி கட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே ரகுவரன் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகி நின்றுவாப்புல. வில்லன்னா இப்படி தான் இருப்பான்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் காட்டி அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் அந்த இன்ஜினியர் ஒருத்தர் பண்ணல, அவன் பிளானிங் கொடுத்த இன்ஜினியருக்கு பிளானிங் எடுத்து தப்பா பிளானிங் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்படியே அவர் வந்து புறக்கணிச்சுட்டு அப்ப வந்து அங்க இருக்கிற வேலை செய்யறதுக்கு யாருமே வந்து ரகுவரனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை, எல்லாருமே வேலைக்கு வாங்கிட்டான் அந்த ஆளு, யாரு இந்த கார்பரேட் வில்லன். சரி என்ன பண்றது அப்படின்ட்டு தன்னுடைய விஐபி குரூப்ல இருக்கிற 10,000 மெம்பர்ஸை வந்து அழகா எடுத்து இந்த விஐபியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐபி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே சாரி விஐபி பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம எந்த காசு பணம் எதுவும் பார்க்காம இந்த வீடு வந்து கட்டி முடிக்கிறாங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறாங்க. நிறைய வில்லன் வந்து தடைகள் கொடுக்குறாரு, ரகுவரன் வந்து அதை முறியடிக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வச்சு ஃபைனலா வந்து வில்லன் வந்து திருந்துறாப்புல. இதுதான் படத்தோட கதை. நிறைய இடத்துல ஃபைட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகுவரனுக்கு நல்லா செட் ஆகும். குறிப்பாக வந்து ரகுவரனுக்குன்னே உரித்தான அந்த ஒரு கிக் ஷாட், அப்படி ஓடி வந்து ஒரு கிக் ஷாட், அது வந்து புதுக்கோட்டையில் இருந்து சரவணன், அது வந்து ப்ரூஸ்லி கிக் ஷாட் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ப்ரூஸ்லியை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி அதில் ஃபைட் பண்ணியிருப்பாப்புல இல்லை, அந்த கிக் ஷாட்டை வந்து இந்த விஐபி படத்துல பயன்படுத்திருப்பாப்ல. அதாவது அவரோட நடித்த 25 படங்கள்ல எது கொஞ்சம் சிக்னேச்சரா இருக்கோ அது அந்த படத்துல அப்படி போற போக்குல வச்சிருப்பாப்ல. ஆனா நாளடைவுல விஐபி திரைப்படத்துல பயன்படுத்தினதே ஒரு சில இது டெம்ப்ளேட்டா பார்க்கப்படும். குறிப்பா டக்கிங் பண்றது, அதாவது முன்னாடி டக் பண்ணிட்டு பின்னாடி விட்டுறது. நாங்கெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல அப்படிதான் பண்ணுவோம். நாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இது என்னடா அப்படின்னா விஐபி நீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 8வது படிச்சுட்டு இருப்பேன். அந்த 8வது படிக்கும் போது ரொம்ப வாழ்வியலோட ஒத்து போன ஒரு யதார்த்த நிலைமை. இந்த அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் ஐபோன் எதுவுமே கிடையாது. ஐபோன் இருந்துச்சு ஆனா ஸ்மார்ட் போன் கிடையாது, பட்டன் டைப் தான். இந்த மாதிரி டேக் டிவி அது மாதிரிலாம் கிடையாது. ஒன்று கேபிள் ஓடும், இல்லைன்னா சன் டைரக்ட் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதில் நாங்கள் கேபிளில் பார்த்த படம் இது வந்து கேபிளில் வந்துச்சு. கேபிள் டிவியில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 10 தடவை போட்டுருவோம். படம் ரிலீஸ் ஆகி 12 நாள்லேயே வந்து ஹெச்டி பிரிண்ட் லோட்டஸ் பிரிண்ட் வந்துடும். அந்த லோட்டஸ் பிரிண்ட் வந்த உடனேயே இவனுக்கு வந்து 10-15 தடவை போடுவாங்க. எங்கள் வாழ்வியல்ல எங்கள் சைல்ட்ஹுட் டேஸை ரொம்ப பெஸ்ட்டாக அமைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஐபி திரைப்படம். பாடல்கள், ஒர்க்கு, அந்த ஆர்ட் ஒர்க்கு, ஓகே. அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக மெனக்கல் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் விக்னேஷ் சிவன் அவர்களும் சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாப்ல. அது கேமியோன்னு இல்லை, அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாப்ல டேரக்டராக இருக்கிற விக்னேஷ் சிவன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சேர்ந்து இவர் இன்னொரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷனில் உடற்பார் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நானும் ரவுடி தான், அது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆனிச்சு. அதுவும் பயங்கரமாக ஹிட் ஆனிச்சு. ஒரு மாதிரி ஏறுமுகமாக இருந்துச்சு. அனிருத்தும் தனுஷும் சேர்ந்தப்ப அதுதான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஐகான், யூத் ஐகானாக இருந்தாங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வச்சு படங்களை வந்து அழகாக கொண்டு போய் வேல்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஒளிப்பதிவாளரை இயக்குனராக அறிமுகப்படுத்தி ஒரு எப்படி சொல்றது, அப்படியே ஒத்தால வந்து 10 ஸ்கெட்சு போட்டு அந்த படத்தை பிளான் பண்ணி கரெக்டாக 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி பயங்கர சக்ஸஸ் ஆக்கி அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகி இப்போ 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு. அதுலேயும் அவர் லென்த்தி டைலாக்ஸ் நிறைய பேசுவார். தனுஷ்னாலே சில ஒரு சிக்னேச்சராக லென்த்தி டைலாக் ஒன்று பேசுவார். ஆனால் இந்த படத்தில் பேசின லென்த்தி டைலாக்கு ஒரு இன்டர்வியூ சீன்லாம் வரும். அதெல்லாம் நிஜத்தை பேசியிருப்பாப்ல. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற பையன் அவனோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஒன்று ஃபேஸ் பண்றான் அப்படிங்கிற நிஜத்தை அந்த படத்துல பேசியிருப்பாப்ல.
அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். டயலாக்ஸ்லாம் அப்படியே நறுக்குன்னு இருக்கும் டயலாக்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து ரைட்டிங்ல ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஈவன் அந்த ரைட்டிங்ல தனுஷ் அவர்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இருக்கிறது தான் சொன்னாங்க. மறைமுகமா இவரும் அந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் தான் அப்படின்னு வேல்ராஜ் அவர்களே ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பறந்து எல்லா இடத்துலயும் வேலை செய்வாப்ல. ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் மட்டும் இல்லாம அவர் வந்து மொத்தமா எல்லா டீம் அந்த இருக்கிற எல்லா யூனிட்லயுமே வந்து இறங்கி வேலை செய்வாப்ல. மியூசிக்ல நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சு அவ்வளோ இறங்கி செஞ்சிருப்பாப்ல தன்னுடைய 25வது படம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு டெடிகேஷனா பாத்தீங்க அப்படின்னா இந்த சோலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் இந்த விஐபி படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை அப்படியே உருவாக்கி இருப்பாப்ல, செதுக்கி இருப்பாப்ல. அந்த 25வது படம் 10 வருஷம் கழிச்சு இப்ப அவரோட 50வது திரைப்படமான ராயன் ரிலீஸ் ஆகுது. ரைட், இந்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு 25 படம் பண்ணிட்டாரா? எனக்கு ஆச்சரியம். துளுவதும் இளமை அந்த படம் வந்து கிட்டத்தட்ட எப்போ ரிலீஸ் ஆனிச்சுன்னா 2002 ரிலீஸ் ஆனிச்சு நினைக்கிறேன். 2002 நினைக்கிறேன். 2002 ரிலீஸ் ஆன படம். அதுலேருந்து 2014 ஏறக்குறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 வருஷம். ஒரு 25 படம் கொடுக்கறதுக்கு 12 வருஷம் ஆச்சு. அதுக்கு அடுத்தே கட் பண்ணா அடுத்த 25 படம் வெறும் 10 வருஷத்துல கொடுக்குறாரு. வா, இன்கிரெடிபிள்ல, சூப்பர். ஓகே, ஃபைன். ஏன்னா இருந்தாலும் ஃபாஸ்ட் 50ல நம்ம விஜிஎஸ் நடிச்சுக்க முடியாது, விஜய் சேதுபதி நடிச்சுக்க முடியாது. இருந்தாலும் இதுவும் நல்ல இன்கிரெடிபிளான ஒரு விஷயமா நான் பார்க்கப்படுறேன். ஓகேங்களா? பாத்தீங்களா, கௌரி கூட அடிச்சுக்குது. சரி, ஓகே, ஃபைன். என்னப்பா அந்த விஐபி ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தான். இப்போ என்ன லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? இது ஆக்சுவலா ரகுவரன். அந்த ரகுவரன் வந்து சிங்கிள் அண்ட் யங் அப்படின்னு இருந்தவர். ஆனா இங்க ரகுவரன் சிங்கிளாவும் இல்ல, யங்காவும் இல்ல. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த லுங்கி கெட்டப். ஓகே, விஐபி இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரி ஹிட். ஓகே, தமிழ் சினிமால ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா பாத்தீங்க அப்படின்னா 2014வது வருஷம். அந்த 2014 இண்டஸ்ட்ரியல் ஹிட்ல விஐபி திரைப்படம் இடம்பெற்று இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப கத்தி படம் இல்லையா அப்படின்னா யாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. கத்தி படமும் இண்டஸ்ட்ரியல் ஹிட் தான். ஆனா சென்சேஷனல். உடனே இந்த படத்தை பார்த்து பாத்தீங்க அப்படின்னா 2015 ஜான்வரி மந்த்ல வந்து டப்பிங்ல ரிலீஸ் பண்ணாங்க. தெலுங்கு டப்பிங்ல ரகுவரன் பிடெக் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தெலுங்கு டப்டு மூவி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ இது கொஞ்சம் அடிஷ்னலா நான் சொல்ல வேண்டிய விஷயம். அண்ட் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு திரும்பியும் அதே ரகுவரன் குரூப் இஸ் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி, சாரி 2017 டைம்ல நினைக்கிறேன். ரைட், அந்த டைம்ல விஐபி 2 வேலையில்லா பட்டதாரி 2 அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனால விஐபி 2 அண்ட் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கும் விஐபி 2 சொல்லி அந்த திரைப்படத்தை ப்ரமோட் பண்ணி 3 லாங்குவேஜில் அந்த படத்தை ரெடி பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபி 1ல இருந்து அதே சேம் காஸ்ட். ஆனால் அந்த சுரபிங்கிற ஆக்ட்ரஸ் பதிலாக இங்கே வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் ஹீரோயினியா நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க பேர் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் அவங்க தான் அந்த அனிதா ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து அமலாபால் அதே ரோல், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள அமலாபாலா இருப்பாங்க. அதுல கொஞ்சம் உடம்பு ஏறின மாதிரி இருக்கும். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இழைச்சி போயிருப்பாங்க ஷாலினி அவர்கள். அதான் குடும்ப தலைவியாகி ஓடா தேஞ்சி போற குடும்ப தலைவியாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதோட வாழ்ந்திருப்பாங்க பயங்கரமா. சண்டை காட்சிகள் இருக்கும் 2 பேருக்குள்ள. அது ஒரு ஜாலியான ஃபன்னான சண்டை காட்சிகள். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கம், அந்த ஒரு ஊடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சில விஷயங்கள்லாம் அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும். காமெடி ட்ராக்குக்கு பயங்கரமா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு தனுஷ் அவர்கள். கதை வசனம் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களோடது. திரைக்கதை இயக்கம் பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய 2வது மகள். அவங்க வந்து அப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் டிவோர்ஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 2014 கோச்சலையான்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்து டைரக்ட் பண்ணாங்க. திரைக்கதை வசனம் வந்து KS ரவிக்குமார் அவர்களோடது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தீபிகா படுகோன், அப்புறம் சரத்குமார், நாசர், அது மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாலுமே குவிஞ்சு நடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த படத்துல வந்து நாகேஷ் சார் வந்து அந்த இதுல மோஷன் பிக்சர்ல கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அந்த வாய்ஸ்க்கு சின்னி ஜெயந்த் அப்படிங்கிற ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அவர் ஒரு பன்முக திறமையாளர். இந்த இதுல அவருடைய அந்த நாகேஷ் அவர்களுடைய வாய்ஸை கொண்டு வந்து அதுல ஒன்று பண்ணியிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும். அந்த மோஷன் கேப்சர் மூவி தான் அந்த டைம்ல ஃப்ளாப். பட் ஆதிபுருஷ் இந்த 2023ல ரிலீஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். 2023 2022 காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனிச்சு.
அந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுதுதான் இந்த கோச்சரியான பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடினானுங்க. அது வரைக்கும் இந்த படம் வந்து ஒன்றும் இல்லப்பா, இதெல்லாம் வந்து என்னப்பா அது சுட்டி டிவியில போடக்கூடிய படம்லாம் எதுப்பா இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லேட்டரா விஜய் டிவியில இந்த படம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் டிவிங்கிற மாதிரி ஜெயா டிவியில போட்டிருந்தாங்க, ரைட்? சரி, ஓகே, ஃபைன், சூப்பர். அந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து திரைக்கதை இயக்கம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு டைரக்ஷனை ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா வெறும் சூப்பர் ஸ்டார் மகள் அப்படின்னு அவங்க அந்த இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாம நான் நடிச்சா ஹீரோயினியா போயிருக்கலாம், ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணாம டேரக்டரா பாத்தீங்க அப்படின்னா இவங்க அக்காவும் சரி தங்கச்சியும் சரி, ஐஸ்வர்யா தனுஷும் சரி, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் சரி, சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டைரக்டர் ஆகி டைரக்ஷன் பண்ணி படம் நல்லா இல்லையோ நல்லா இருக்கும் ஆனா டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? அதுல இந்த VIP 2 வந்து ஒரு நல்ல என்கேஜிங்கா சூப்பரா படம் போவோம். ஆனா அப்ப இருக்கிற அந்த ஆடியன்ஸ் 2018ல VIP அளவுக்குலாம் இல்ல, சுமாரா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா இப்ப உட்காந்து பார்த்தா நான் மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவிடா இது அப்படின்னு இப்ப ஃபீல் ஆகுது. ஆனா அப்ப நிராகரிச்சிட்டானுங்க. ஆனா தெலுங்குலயும் சரி ஹிந்திலையும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல கலெக்ஷன், நல்ல அதாவது போட்ட காசை எடுத்துட்டானுங்க, ரைட்ஸ்க்கு கொடுத்த காசுக்கு நல்லா போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் படம் ஃப்ளாப் அப்படிலாம் கிடையாது, ஹிட், கொஞ்சம் ஆவரேஜ். VIP வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட். அதுக்கு அடுத்ததா சக்சீடிங்கா அந்த படம் சரியா போகல. பட் கதை அப்படி பாத்தீங்க அப்படின்னா கஜோல் அவர்கள் இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் கலந்த பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து சக்தி சுப்பையான்னு நினைக்கிறேன், அவர் வந்து இந்த சிட்டிசன் படத்தை டைரக்ட் பண்ணவர். அவர் வந்து இந்த படத்துல மெயின் வில்லன் தான் நினைச்சிருப்பாப்ல. அவருக்கும் தனுஷ்குமான ஒரு கிளாஷா தான் இருக்கணும். ஆனா அந்த நடுவுல வந்து கஜோல் அவர்களோட ஈகோ கேரக்டர், அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டர் வந்து ரெண்டு பேரையும் மோத விட்டு சக்தி சுப்பையா வந்து பின்னாடி இருந்து பாப்பாப்ல. அப்புறம் லேட்டரா சக்தி சுப்பையாவுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு ஃபைட் கிளாஷ் இருக்கும். ஃபைனலி வந்து அதுல வந்து ஒரு என்னன்னா ரகுவரன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்ஜினியரா இருக்காரு, சிவில் இன்ஜினியர். பட் இங்க இவங்க வந்து வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதோட MD, ஓனர், ஃபவுண்டர், என்ன வேணாலும் வச்சுங்க, ஓனர். அவங்க வந்து இவர் வந்து வேலைக்கு வாங்க ட்ரை பண்றாங்க. இவர் என்னன்னா இல்ல, என்ன வளர்த்து விட்ட கம்பெனிக்கு தான் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. இருந்தாலும் ஈகோ டச் ஆகும் பொழுது அந்த இவங்களுக்கு வரக்கூடிய அந்த டெண்டர்ல வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வாங்குறாங்க. யாரு? நம்ம ரகுவரன் வேலை செய்யற ஆபீஸ்ல இருக்கிற அந்த அதாவது வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனிக்கு லாஸ் ஆகுது. எந்த கம்பெனிக்கு? ரகுவரன் வேலை செய்யற அனிதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு லாஸ் ஆகுது. ஸோ இதனால என்ன பண்றாரு தனுஷ், என்னால உங்களுக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்கு, ஸோ நான் இந்த இடத்துல வேலையை விடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுறாங்க. அப்புறம் வந்து திரும்பியும் பழையபடி VIP-யா மாறுறாரு. இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம தனுஷ் அவர்கள் ட்ரிங்க் பண்ணுவார்ல, ஃபர்ஸ்ட் பார்க்லேயே அது ஒன்று இருக்கும், ஒரு ஃபன்னியா இருக்கும். அந்த ட்ரிங்க் பார்க்ல தான் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவாப்ல, ரைட்? ஒன்று அது இந்த இடத்துல நான் அந்த இடத்துல சொல்லலை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க் ப்ராப்ளமால தான் இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டே வரும். புரியுதுங்களா? வேற லெவலில் என்ன மாதிரி ஒரு மெட்டஃபரை வந்து நம்ம தனுஷ் அவர்கள் இதில் பயன்படுத்தியிருப்பாப்ல ஒரு கதையாசிரியரா. ஓகே, ஃபைன், சூப்பர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சீரியஸான சண்டையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக நல்லா என்கேஜிங்காக பார்க்கறதுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த சண்டைகள்லாம். வாவ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவர் ஆல்ரெடி 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணவர். ஸோ மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு சொல்லவா வேணும், அப்படி எக்ஸ்பீரியன்ஸோட பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த நம்ம அப்பா கேரக்டராக பண்ண சமுத்திரகனி சார் வந்து கரிச்சி கொட்டாம ரகுவரனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாப்ல, அதான் இங்கே ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஓகே, அந்த அளவுக்கு இருக்கும், ரியாலிட்டி இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். என்ன கொஞ்சம் அந்த சில சீன்லாம் கொஞ்சம் பில்டப் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலும் அந்த அனிருத் BGM போட்டப்பதான் அது நல்லா இருந்திருக்கும், ரைட்? அனிருத் அவர்கள் இந்த படத்துல இல்லைங்கிறது தான் ரசிகர்களோட மிகப்பெரிய ஏமாற்றம். ஷான் ரோல்டனை இந்த படத்துல வச்சு மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஷான் ரோல்டனும் நல்லா தான் பண்ணியிருப்பாரு. ஆனா VIP திரைப்படம் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல போய் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம்னா தனுஷ் அண்ட் அனிருத்துங்கிற அந்த கூட்டணி தான். ஆனா அந்த கூட்டணி பிரேக் ஆகி ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான். என்ன ஈகோ கிளாஷ்ங்கிறத தாண்டி நீ உன் ரூட்ல போனா ஏன் ரூட்ல போனேன் அப்படிங்கிற மாதிரி இரு துருவமா பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் லேட்டரா திருச்சிற்றம்பலம்ல ஒன்று சேர்ந்தாங்க, அது வேற விஷயம். பட் சில ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றம் ஸோ அது என்னமோ ஒரு மாதிரி மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அனிருத் அவர்களும் இந்த படத்துல BGMஸை போட்டிருக்காங்க, ரைட்? அதாவது VIP 1ல இருக்கிற BGM VIP 2ல பயன்படுத்திருப்பாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஸ்டுடியோ லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டர் பார் ஸ்டுடியோ. இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், VIP படத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா VIP படத்துலேருந்து அதாவது ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி மியூசிக்கு தனி லேபிள் இவங்க இந்த பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்களோட பாடல் வைரிஸ் கொலவெரிடி வந்து இவங்களோட கூட்டணியில வந்துச்சு. வேர்ல்டு வைட்ல அந்த படம் அந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ தட் அந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க வந்து அதுவே ஒரு பிரதானமா வச்சு பாத்தீங்க அப்படின்னா இவங்களே ஒரு தனி மியூசிக்கல் லேபிள் ஸ்டுடியோவை கிரியேட் பண்ணாங்க. ஆனா இவங்களோட ப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் அந்த பாடல்கள் வந்து இதா இருக்கும், ரைட்? வேற எங்கேயும் ரைட்ஸ் எல்லாம் போகாது. டிஓ அப்படிங்கிற டிஜிட்டல் பார்ட்னர் வேணா அந்த பாட்டை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம், அந்த ஆடியோவை, ரைட்? அது இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணிட்டேன். பட் எனக்கு VIP 1 VIP 2 எதுப்பா உனக்கு ஃபேவரட் அப்படின்னா, அன்டவுட்டட்லி பீப்புள்ஸ் ஃபேவரட் வந்து VIP, பட் லெஜெண்ட்ஸோட ஃபேவரட் வந்து VIP 2. VIP 2ங்கிறது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். பட் கிளைமேக்ஸில் இருந்து அந்த புயல் போர்ஷன்லாம் வச்சு இன்ஃபியூஸ் பண்ணி ஒன்று சொல்லியிருப்பார்ல, ஆக்சுவலாக அது வந்து 2016 ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ரைட்? 2016 ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அடுத்த அந்த டைம்ல வந்து திரும்பி அனிருத்தும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஹிட். VIP 1 VIP 2 அந்த பார்ட் 2 ஃப்ளாப் ஆகுற அந்த சாபத்தை வந்து இந்த VIP 2 வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்ருக்கோம். பட் அந்த அந்த சாபத்திலேருந்து அப்படியே விமோசனம் பெற்றிருக்கோம். பட் விதி யாரை தான் விட்டுச்சு, ரைட்? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. VIP 1 அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். VIP 2 அது வந்து லெஜெண்ட்ஸ்க்கு மட்டுமே பிடிச்ச திரைப்படம். ஸோ ரொம்ப ஃபீல் குட்டா வந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அனாவசியமா பார்த்தீங்க அப்படின்னா அனாமத்தா ஆக்கிட்டாங்களே, அதை தங்கத்தை தகர டப்பாவை ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அது நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த படத்தை வந்து ஃப்ளாப் ஆக்குனாங்க. தெலுங்குலையும் ஹிந்திலையும் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு, ரைட்? பிகாஸ் ஆஃப் கஜோல் இருந்ததுனால ஹிந்தி இண்டஸ்ட்ரியில அந்த படம் பார்த்தாங்க. தனுஷ் அவர்களுக்கு தெலுங்குலேயும் ஒரு மார்க்கெட் இருந்ததுனால தெலுங்குலையும் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனாலே அவர் அடுத்தடுத்து எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வித் தெலுங்கு அப்படின்னு அந்த இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இந்த VIP 2 தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் பாலம், அதாவது நேரடியாக தெலுங்குலேயுமே ரிலீஸ் பண்ணுற படம். தனுஷ் அவர்கள் அவரே வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுற படம். ஸோ அது வந்து ரொம்ப சென்சேஷனலாக கரெக்டாக இதாக இருக்குது, பிக்காக இருக்குது. பட் தமிழ் ஆடியன்ஸ் அதை வந்து சரியாக ரிசீவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஓகே, இந்த VIP படம் கிட்டத்தட்ட நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸில், அதாவது நான் ஸ்கூல் டேஸில் VIP 1ம் சரி VIP 2ம் சரி என்னோட ஸ்கூல் டேஸ் மெமரியில் ஒன் ஆஃப் த ஒரு ஃபைனஸ்ட் மெமரியாக இந்த படம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒண்டர்பார் ஸ்டுடியோவுக்கு டிஓ மியூசிக்கோட இதில், அப்புறம் அனிருத் சாருக்கு, ஷான் ரோல்டன் சாருக்கு, அப்புறம் வேற யாரு டேரக்டர்ஸ், VIP 1 டேரக்டர் வேல்ராஜ் அவர்கள், அப்புறம் VIP 2க்கான டேரக்டர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள், எல்லாருக்குமே மியூசிக் டைரக்டர்ஸ் அனிருத், ஷான் ரோல்டன் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். அப்புறம் மறைந்த நடிகர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள், அப்புறம் சமுத்திரகனி அவர்கள், அப்புறம் வந்து சரண்யா பொன்மன்னன், அப்புறம் நம்ம பாலிவுட் ஆக்ட்ரஸ், லீடிங் ஆக்ட்ரஸ், ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸ் கஜோல், அதுக்கப்புறம் அமலா பால், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணும் கொள்ளையடித்தல்ல நடித்தவங்க, அதுக்கப்புறம் சுரபி, ஆக்ட்ரஸ் சுரபி அவர்கள், எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த VIPயில் இருக்கிற நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க அந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக மெருகேற்றிருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். ஓகேங்களா, இந்த VIP சீரீஸ் இதோட முடியுது. 1, 2, 3 இது 4வது வீடியோ. அடுத்து சதுரங்க வேட்டை திரைப்படத்தை பற்றி பேசியிருப்போம். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வீடியோ ஒன்று பேசியிருக்கேன். பட் ஆக்சுவலாக அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கன்வே பண்ணுவோம். ஓகே, இதுவே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதா இல்லை ஒவ்வொரு நாளாக ரிலீஸ் பண்ணுறதான்னு எனக்கு கன்ஃபியூஷன். ஸோ பண்ணலாம். ஓகே, நாட்கள் இருக்கு. ராயன் திரைப்படம் சீக்கிரமாக வரும். அந்த திரைப்படம் வர்ற டைமில் தனுஷ் அவர்களுடைய கடந்து வந்த பாதை பற்றியும் பேச போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அதாவது சதுரங்க வேட்டை வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.